அழகான வெள்ளிக்கிழமை, அழகான காளி கார்ட்ஸோட நான் உங்கள சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்க ஆர்னா, உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். வெள்ளிக்கிழமைனாலே அழகான ஒரு காளி கார்ட்ஸ் இருக்கிறதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கு பாருங்க. காளிமா, ஷி இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். நினைக்கிற நேரத்துல, நினைக்கிற இடத்துல உங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன், வழிகாட்டுதலை அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் அந்த ப்ரொடெக்ஷன், வழிகாட்டுதல் நமக்கு எதுக்கு தேவை? வாழ்க்கையில இப்ப நான் உங்களை கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், எந்தெந்த விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை? நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், தினசரி வாழ்க்கைக்கே ஒரு வழிகாட்டுதல் தேவை. அப்படின்ற போது இந்த கார்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி நமக்கு தேவையான ப்ரொடெக்ஷனை கொடுக்க இந்த கார்ட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ். இன்னைக்கு நான் என் கையில 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் வச்சிருக்கேன். இது கார்டு 1, இது கார்டு 2. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இது கார்டு 1, இது கார்டு 2. எது உங்களோட ரெசனேட் ஆகுதுன்னு பாருங்க. அந்த கார்டை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான இன்னையோடைய காளிமா மெசேஜ் என்னன்றத மிக விரைவில் நீங்க பார்த்துருவீங்க. நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் ப்ராக்டிஷனர், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், LOA லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். ரொம்ப பியூட்டிஃபுல்லான, ரொம்ப ஒரு டிவைன் மெசேஜ். நீங்க கேள்விகளை கேளுங்க, உங்களுக்கு தேவையான பதில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கார்ட்ஸ் வழியா அப்படின்ற ஒரே நம்பிக்கையோட வாங்க என்னோட ரீடிங் குள்ள போலாம். ஒரு பியூட்டிஃபுல் டிவைன் காளிமா மெசேஜ் உங்களுக்காக. நீங்க செட் 1 கார்ட் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான, நீ வா, நீ ரொம்ப நாள் உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டே இருக்க, நீ எழுந்து வா அப்படின்ற ஒரு கார்டு. அந்த மாதிரியான ஒரு கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. கௌரி தேவிமா தெரியுதா? அவங்க வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. பட் இன்டர்னலி ரொம்ப ரொம்ப ஃபியர்ஸ், ரொம்ப அப்படியே ஆக்ரோஷமா. இவங்களை நீங்க அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. எனக்கு என்ன எனர்ஜி இருக்கு, எனக்கு என்ன ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிற நேரத்துல ஒரு சிங்கம், அந்த சிங்கம் வந்து அதுவும் பெண் சிங்கம் எவ்வளோ அப்படியே ஒரு அதோட இறைய பார்த்தோன்னா அது என்ன ஒரு வேகம் விவேகமா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜென்டிலா பாக்குறதுக்கு வந்து என்னமோ ஒரு மான்குட்டி மாதிரி இருப்பாங்க. பட் அவங்களுடைய ஆற்றல் ஒரு பெண் சிங்கம் போன்றது. ஒரு பெண் சிங்கத்துக்கிட்ட இருந்து அதோட குழந்தைய எடுத்து பாருங்க, அந்த ஆற்றல் தான் இந்த கௌரி தாயோடது. இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் இருக்கணும்ன்ற ரூல்ஸ் இவங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் நீ உனக்கு நேர்மையா இரு அப்படின்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப கிளியரா இருப்பாங்க. உன்னுடைய அழகு என்ன, உன்னுடைய வேல்யூ என்ன நீ தெரிஞ்சு புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கும் உன்னுடைய வேல்யூ என்னன்றது தெரியாதான். கரெக்ட் தானே? நம்மளுடைய வேல்யூவை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு நாள் நம்ம வீட்டுல இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த வீடு எப்படி இருக்கும்? நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வெளி வார்த்தையில சொல்லலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நாங்க சமாளிச்சுப்போம். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த வயதினரா இருந்தாலும் சரி, ஒருத்தருடைய வேல்யூ அவங்க இல்லாத நேரத்துலதான் நமக்கு தெரியும். அவங்க வேலைக்கு போயிருக்கலாம், இல்ல ஒரு பெரிய டிராவலுக்கு போயிருக்கலாம், அப்பதான் அவங்க வேல்யூ தெரியும். அந்த மாதிரி உங்களுடைய வேல்யூ அண்ட் ரெக்கக்னிஷனை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான நேரம் இது. இதை இப்ப நீ கிரியேட் பண்ணலைன்னா எப்போ கிரியேட் பண்ணுவ? நான் சொன்னேன்ல, அந்த ஸ்லோவா அந்த ஒரு டெம்போ ஏறுற மாதிரியே இருக்கும், அப்படியே ஒரு மான்குட்டி மாதிரி இருக்கும். பட் போக போக இவங்களோட ஆற்றல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஷி இஸ் வெரி சாஃப்ட். பட் அந்த சாஃப்ட்னஸை வந்து நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடாது. சில பேர் பாக்குறதுக்கு ரொம்ப காமா சைலண்டா இருப்பாங்க. பட் ஒரு வார்த்தை பேசினாலும் தெளிவா தங்கம் போல பேசிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நீ மாறணும். என்னோட நிழல்ல நீ எல்லாத்தையுமே மாத்திக்கலாம். உன்னை அப்படியே ஃபர்ஸ்ட் புதுசா உருவாக்கிக்கலாம். என்னுடைய நிழல்ல நீ அதை பண்ண கத்துக்கோ. ஏன்னா நீ ஏற்கனவே ஒரு சோசியல் கண்டிஷனிங்ல இருக்க. இப்படியெல்லாம் இருந்தாதான் ஒரு ஆண், இப்படியெல்லாம் இருந்தாதான் ஒரு பெண், இதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம். அண்ட் இன்னைக்கு கிரிட்டிசிசம், நம்ம ஒரு விஷயம் பண்ணாலோ பண்ணாம போயிட்டாலோ அது அவங்க ஸ்டாண்டர்டை மீட் பண்ணலன்னா பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. பட் அந்த கிரிட்டிசிசம்க்கு நீ ஆளாகாத, உனக்கான வேல்யூவை முதல்ல கிரியேட் பண்ண ஆரம்பி. அண்ட் மேக்சிமம் இண்டிபெண்டா முடிவெடு. எல்லார்கிட்டையும் சமமா எனக்கு இது நடக்கணும், இது எப்படி ஹேண்டில் பண்றது, இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்றத நம்ம கேட்கலாம். பட் சுயமான முடிவுகளை நம்ம எடுக்க கத்துக்கணும். உங்களுக்கு தேவையான எல்லா ப்ரொடெக்ஷனும் இந்த அம்மா உங்களுக்கு கொடுப்பாங்க. எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்களேன். புவனேஸ்வரி அம்மா, நீங்க இதுக்கு முன்னாடி என்னோட காளி கார்ட்ஸ் பார்த்திருந்தீங்கன்னா, புவனேஸ்வரி அம்மா எவ்வளவு அழகா இருப்பாங்களோ அதே அழகு இந்த அம்மா. பட் ஃபியர்ஸ், ஷீ சோ ஃபியர்ஸ். இவங்களை நம்பிட்டா
நம்பிட்டேன்பா, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கலாம். கௌரி தேவிமா அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல். அண்ட் எந்த இடத்துல வைலண்டா இருக்கணுமோ அந்த இடத்துல வைலண்டா இருப்பாங்க, எந்த இடத்துல சைலண்டா இருக்கணுமோ அந்த இடத்துல சைலண்டா இருப்பாங்க. அண்ட் இந்த தாய் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு வளர்ச்சி, ஓகே, உங்களுக்கு வளர்ச்சியும் ஹீலிங் சொல்றோம்ல, குணமடைகிறது. அந்த வளர்ச்சி எப்போ வரும்? நம்ம குணமடையும் போதுதான். ஓகே, நம்ம அப்படியே ஒரு ஒரு சாந்தமா இருக்கும்போதுதான் அந்த வளர்ச்சியை பத்தி யோசிப்போம். சோ உனக்கு ஹீலிங்கும் குரோத்தும் எப்போ நடக்கும்னா, ஹீலிங் அண்ட் குரோத் டைப் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் நமக்கு தேவை. அது எப்ப நமக்கு கிடைக்கும்னா, நம்ம அமைதியா இருக்கிற நேரத்துல, அந்த ஃபியர்ஸா இருக்கிற நேரத்துல நமக்கு வந்து கோபம், அதை அடக்கிறதுக்கான தெம்பு வேணும். ஓகே, அது இந்த ஹீலிங் அண்ட் growth தான் கொடுக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம ஒரு லெவல்லயே இருக்கும்போது சில நேரம் டப்புன்னு பேசிடுவோம், சில நேரம் நம்ம அதிகாரத்தை காட்டிடுவோம். பட் நம்ம பொசிஷன் மேல போக போக ஒரு growth வந்துகிட்டே இருக்கும் போது ஒரு லெவலுக்கு மேல நம்ம வந்து யோசிப்போம்ல, இந்த வார்த்தையை நான் பேசலாமா, இந்த இடத்துல நான் இப்படி பிஹேவ் பண்ணலாமா, எவ்வளவோ கேள்விகள் நம்ம கேட்டுக்க ஆரம்பிப்போம். கரெக்டா? அததான் நான் சொல்ல வரேன். சோ ஒரு வளர்ச்சி அடைய அடைய நம்மளே கம்போஸ் ஆயிடுவோம். சரி, இதுக்கு மேல நம்ம டிசிப்ளின்டா இருக்கணும், இதுக்கு மேல நம்ம வாய் விடக்கூடாது, இந்த இடத்துல என்னோட பொசிஷனுக்கு நான் இந்த வார்த்தைகளை பேசக்கூடாது, நம்மள மாத்திப்போம். அந்த மாதிரி ரொம்ப கல்ச்சர்டா நீ மாறுறதுக்கு நீ முதல்ல வளரணும். நீ வளர்ந்தாதான் உனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அந்த வேல்யூக்கு தான் மத்தவன் பேசுவான். கரெக்டா? அதை ஹேண்டில் பண்ணுங்கன்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கார்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. எனக்கு அது சொல்றல, புவனேஸ்வரி அம்மா மாதிரி இவங்களை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வைப் கிடைக்கும். ஸோ எந்த இடத்துல சூப்பரா இருக்கணும், எந்த இடத்துல இதுதான் லிமிட் அப்படின்னு சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருங்க. சும்மா யாருக்காகவும் பார்த்து பயந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்ன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி. அண்ட் 2 கார்ட்ஸ் விழுந்திருக்கு. என்ன கார்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ரொமான்ஸ் இன் த நியர் ஃபியூச்சர். ஆசையா இருக்குல்ல, நல்ல ஒரு உறவு அமையணும்னு. இந்த ரொமான்ஸ் வந்து நான் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் நடுவுல மட்டும் சொல்லல, இது உங்களோட வேலையா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். இப்போ எந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா நியர் ஃபியூச்சர்ல கிடைக்கும். நம்ம ஒரு வீடு மேல கூட ரொம்ப ஆசை வச்சிருக்கலாம், ஒரு மனிதர் மேல ரொம்ப ஆசை வச்சிருக்கலாம், ஒரு பொருள் ஏதோ இதை நான் வாங்கியே ஆகணும்டா அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் உனக்கு மிக விரைவில் கிடைக்கும், மெட்டீரியலைஸ் ஆகும். ஃப்ரீயா இரு, சந்தோஷமா இரு அப்படின்ற மெசேஜ். ஆல்சோ நீங்க வந்து இந்த இடத்துல நான் சொல்லணும், நீங்க ரிலேஷன்ஷிப் மேம்படணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஆர்கேஞ்சல் சாமியல் மெடிடேஷன் நிறைய பண்ணுங்க. நம்ம சேனல்ல இருக்கு, முடிஞ்சா நான் டேக் பண்றேன். ஆர்கேஞ்சல் சாமியல் மெடிடேஷன்ஸ் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு அந்த பிங்க் ஃபிளேம் எனர்ஜி நிறையவே தெரியுது. பண்ணி பாருங்க, நல்ல மாற்றம் கிடைக்கும். அண்ட் இமோஷன்ஸ், ஆல்வேஸ் ஹேண்டில் யுவர் இமோஷன்ஸ் கேர்ஃபுல்லி. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்க இமோஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டா ஹேண்டில் பண்றீங்களோ அந்த நேரத்துல ரிலாக்ஸ்டா வளர்ச்சி, அதுதான் அவங்க சொல்றாங்க, ஹீலிங், வளர்ச்சி. இந்த ரெண்டுமே இருக்கும்போது நீ ரொம்ப பொறுப்பான ஒரு கேரக்டரா மாறணும். நிறைய வழிகள் இருந்திருக்கு, உறவுகளை சார்ந்த நிறைய வழிகள் உங்களுக்கு இருந்திருக்கு. அந்த வழிகள் எல்லாம் தாண்டி நீங்க இன்னும் மேம்பட்ட மனிதரா மாறுறதுக்கு அந்த வழிகளை தாண்டி நீங்க வரணும். இன்னும் அதே வழிகள்ல நீங்க இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் 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 உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். வாங்க, தைரியமா போல்டா வந்து உட்காருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மே த பெஸ்ட் திங்ஸ் ஹேப்பன் டு யூ. நம்ம அப்படி உட்காரணும்னா நம்ம ஒரு பொசிஷனுக்கு வரணும். வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்களா, வேல்யூ, ஹீலிங், பொசிஷன் வரும்போதுதான் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணோம் நமக்கே தெரியும். அந்த பொசிஷனை யார் கொண்டு வருவா? மத்தவங்க நமக்கு கொண்டு வருவாங்களா? நீங்க தான் உங்களுக்காக கொண்டு வந்துக்கணும். ஆல்வேஸ் ரிமெம்பர், உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய சிந்தனைகள்ல தான் இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய், ரொம்ப அழகான ஒரு கார்டை நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். அதுல இப்படி ஒரு கார்டு வந்திருக்கு. நிறைய கந்திருஷ்டி இருக்கும். கார்டு பேர் உங்களுக்கு சொல்லிடுறேன், பட் நிறைய கந்திருஷ்டி உங்களுக்கு இருக்கும். நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பார்த்து எனக்கு சொல்லுங்க. நிறைய நெகட்டிவ் டாக்ஸிக் மனிதர்களும் உங்களை சுத்தி இருக்காங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதனாலதான் இந்த கேள்விகளை கேட்க வேண்டியதா இருக்கு. பாத்திரலாம். உங்களுக்கு வந்திருக்க கார்டு காலிகா தந்திரிகா. எவ்வளவு அழகான கார்டு பாருங்க. அதாவது
இந்த நேரத்துல ஓகே, உங்க மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு டென்ஷன், ஒரு இனம் புரியாத ஒரு கோபம், போய் சண்டை போட்டுடலாமா, கேட்டுடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தா இந்த கார்டு உங்களுக்கு கரெக்டா வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்ல கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தாலும் இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதாவது காளிகா தந்திரிகா, காளிகா அம்மாவே ஒரு அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்றோம்ல, அந்த ஒரு நெகட்டிவ் வைப், பிளாக் மேஜிக், அந்த மாதிரி விஷயங்களை உங்ககிட்ட இருந்து தடுத்து, உங்ககிட்ட வரவிடாம தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த அம்மாக்கு இருக்கு. சோ அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும், முதல்ல ரொம்ப உங்களுடைய நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க வாழ்க்கையில என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன பண்ணலான் இருக்கீங்க, இதெல்லாம் வெளியில பேசாதீங்க. நான் நான் நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கேன், நான் பெரிய வீடு கட்டணும், எனக்கு ஒரு 10 ஏக்கர்ல வீடு கட்டணும். சரி, அது நடக்குது நடக்கலன்றது ஒரு விஷயம். பட் நம்ம ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கக்கூடாது இல்ல, அது எப்படி 10 ஏக்கர்ல வீடு கட்ட முடியும்? இட் இஸ் நாட் ஈவன் அ ப்ராப்ளம். அவங்க 10 ஏக்கர் வாங்கி அதுல சின்னதா ஒரு வீடு கட்டி முழுக்க ஒரு விவசாயம் பண்ணணும்னு கூட இருக்கலாம். எதா இருந்தாலும் சரி, மத்தவங்க உங்களை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டெஃபினட்டா we don't want to be judged, பட் மத்தவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்க. அது தேவையில்லாத விஷயம். சோ முதல்ல இந்த ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கிறது, இல்ல எல்லாருக்குமே உங்களுடைய நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் செய்யாதீங்க. இதெல்லாம் செய்யாம இருக்கும் போதே நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, உங்களுக்கு என்னோட சேனல் நீங்க ரெகுலரா பாத்துட்டு இருக்கீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், கமெண்ட் பண்ணுங்க, don't talk about your cake until you bake. சோ நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் இந்த பிரபஞ்சம் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உங்களை பார்த்து நெகிழ்கிறவர்களுக்கும் அப்பதான் நீங்க சொல்லணுமே ஒழியா அதுக்கு முன்னாடி போயிட்டு எதையும் சொல்லிட்டு நீங்க நான் இதுதான் அப்படின்லாம் சொல்லாதீங்க. முதல் பாடமே உங்களுக்கு அவங்கதான். ஏன்னா இவங்கதான் உங்களுடைய எனர்ஜி கார்ட்ஸ ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் பேசினப்புறம் நமக்கு அப்படியே டயர்ட் ஆயிடும் தெரியுமா, என்னடா இவங்க என்ன பண்ணாங்க, நமக்கு இவ்வளவு டயர்டா இருக்குன்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இவங்க பேசிட்டு போனாலே நமக்கு ஒரு சில பேர் அப்படியே டயர்ட் ஆயிடும். அப்படின்னா அவங்கதான் எனர்ஜி வேம்பயர்ஸ். உங்களுடைய ஆற்றலை அப்படியே சக் பண்ணி, ஒரு சில பேரை பார்த்தாலே நமக்கு எனர்ஜி போன மாதிரி இருக்கும், ஐயோ அப்படின்னு இருக்கும். இவங்களை விட்டு தள்ளி ஒதுங்கி இருக்கிறது உங்களுடைய ஆராக்கு நல்லது. இது ஒரு விஷயமா. உங்களுடைய கர்மாக்களை கூட விதிய மதியால வெல்ல முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தாய் தான் இவங்க. ஷி இஸ் வெரி பியூட்டிஃபுல். இவங்களை என்னைக்கு நீங்க காளிகாமா எனக்கு உதவுங்க, நான் தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறுகளுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இவங்க கிட்ட கேக்குறீங்களோ, நிறைய எனர்ஜி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்கங்க. அதாவது அப்படியே நமக்குள்ள இருந்து அந்த திறமையான ஒரு அதி புத்திசாலியா அதி சந்தோஷமா இருக்கக்கூடிய மனிதரை நம்ம அப்படியே பிடிச்சு இழுத்து இங்க நிக்க வைக்க முடியும்னா இவங்கனாலதான் முடியும். இப்ப நம்ம பிறக்கும் போது எந்தாவது ஒரு இன்ஹிபிஷனோட பிறந்திருப்போமா, நமக்கு எந்த ஒரு இன்ஹிபிஷனும் இருந்திருக்காது. அதே மாதிரிதான் ஒரு குழந்தை போல எப்பவுமே ஆத்மார்த்தமா சந்தோஷமா இரு அப்படின்றதுதான் இந்த காளியோடைய அந்த ஒரு சேக்ரெட் ஃபெமினைன் எனர்ஜி அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார்டு இது. ஏன்னா நீ முதல்ல குணமடையணும். நீ குணமடையும் போதுதான் அந்த வளர்ச்சியை போய் தொடுவ. அந்த வளர்ச்சியை தொடும்போது உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும்ன்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பட் உனக்கான நெகட்டிவ் எனர்ஜிய நீ எப்ப புரிஞ்சுக்க போற, இவங்கெல்லாம் நெகட்டிவ் இல்ல, இந்த எனர்ஜி இந்த ஆற்றல் எனக்கு இதுன்றது உனக்கு எப்ப புரியும், உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கும். இந்த காளிமாவுடைய முதல் ஆயுதம் உங்களுடைய உள்ளுணர்வு. இந்த உள்ளுணர்வை நீங்க என்னைக்கு கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறும். இந்த உள்ளுணர்வு தான் உங்களுடைய ட்ரம்ப் கார்டு. உங்க இன்ட்யூஷன் தான் உங்களுடைய ட்ரம்ப் கார்டு. யார உங்க வாழ்க்கையில விடணும், யார உங்க வாழ்க்கையில உங்களை ஹேண்டில் பண்ண விடணும். சில பேர் ஈஸியா நம்மள ஹேண்டில் பண்ணுவாங்க, அப்படிலாம் முடியாது. அவங்க சொல்ற வார்த்தைகள் கூட நமக்கு ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். மென்டல் கிரிப். கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான மென்டல் கிரிப்பை இவங்க உங்க வாழ்க்கையில கொடுப்பாங்க. அதே மாதிரி உன் வாழ்க்கைய ஸ்கெட்யூல் பண்ண ஆரம்பி. டைட்டா நான் இப்படிதான் இருப்பேன், இப்படி இருந்தாதான் பெஸ்ட் அப்படின்னு டைட்டா இருக்காதீங்க. ஸ்லோவா ப்ராசஸ் பண்ண ஆரம்பிங்க. என் வாழ்க்கை எப்படி இருந்தா நல்லா இருக்கும், என்ன மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்தா எனக்கு இன்னும் பெட்டர் ஆகும்னு நீங்க ஸ்லோவா ப்ராசஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இட் இஸ் டைம் டு ஹீல். நீ குணம் அடைஞ்சாதான் நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். குணமே அடையாம நீ எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவ, எப்படி உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வரும்? சோ ஸ்டார்ட் டு ஹீல். ஹீல்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த தந்திரிகா கார்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஞானம் எங்க இருக்கு? கட் இஸ் த செகண்ட் பிரெயின் அப்படின்வாங்கல்ல. நீங்க உட்கொள்ளும் உணவு,
கரெக்டான நேரத்துல சாப்பிடுறீங்களா, ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிடுறீங்களா, இதெல்லாம் கவனிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த அம்மா வராங்கனாலே ஒரு அன்கண்டிஷனல் ட்ரஸ்ட். இவங்களை முழுமையா நம்பணும், ஆரோக்கியமா நம்பணும். எங்க ஆரோக்கியம் இருக்கோ அங்கதான் இவங்க வருவாங்க. ஏன்னா ஆரோக்கியம் இருக்கிற இடத்துல நெகட்டிவிட்டியே இருக்காது. இருக்கிற நெகட்டிவிட்டியை உடைச்சு உங்களை இன்னும் ஆரோக்கியம் ஆக்கக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்கு. சோ ஆரோக்கியம், கிளென்லினஸ், கிளீனா இருக்கக்கூடிய இடங்கள் இங்கெல்லாம் இந்த அம்மா வருவாங்க. ரியலைஸ், ஸ்டார்ட் ரியலைசிங் வாட் யூ கோயிங் த்ரூ. இந்த நேரத்துல இததான் நான் என் வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கேன்ற நிதர்சன உண்மையை நீங்க எங்கேயோ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு தேவையான ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எனக்கு இப்படி ஆயிருச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்க முயற்சி செய்றீங்க, பட் அந்த முயற்சி உங்களுடைய செயல்பாடுகள்ல நல்ல உத்து பார்த்தாதான் தெரியுது அப்படின்ற அளவுக்கு இருக்கு. எழுந்து வாங்க, உங்களால முடியும். இந்த மாதிரி ஒரு அம்மா வந்திருக்காங்கனாலே உங்க வாழ்க்கையில நிறைய கண் திருஷ்டி இருக்கு. நீங்க எழுந்து வெளியில வரணும். உங்களை பத்தி வெளியில பேசாதீங்க, உங்க இன்ட்யூஷனை நம்புங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னா நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருங்க. ஹீல் இன்சைட் அண்ட் அவுட் சைட். உள்புறமாகவும் வெளிப்புறமாகவும் நம்ம பிரைட்டா தெரியும் போது இவங்க வருவாங்க. எங்க கிளீனா இருக்கோ, எங்க கிளீனா எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல இவங்க வருவாங்க. கிளென்லினஸ் இருக்கக்கூடிய இடத்துலதான் இவங்க வருவாங்க. என்கரேஜ் யுவர் செல்ஃப். அவங்கள பார்த்தாலே தெரியுது பாருங்க. என்கரேஜ் யுவர் செல்ஃப் டு பி போல்ட். நான் ரொம்ப போல்டு, எனக்கு ரொம்ப போல்டா தான் இருக்க பிடிக்கும் நீங்க நினைங்க, அந்த அம்மா உங்களை தேடி வருவாங்க. அண்ட் உங்களுக்கான ஏஞ்சல் கார்டு, ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பாத்திரலாமா? ஷஃபில் பண்ணி எடுக்கிற இம்ப்ரூவிங் ஹெல்த்னு வருது பாருங்க. இப்பதானே ஆரோக்கியத்தை பத்தி பேசினேன். ஐ எம் சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நேத்து கூட நீங்க ரீடிங் பாத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். முந்தா நேத்தான்னு தெரியல. நான் கரேஜ் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். கரேஜ்ன்ற கார்டே வந்தது. பாத்தீங்களா? கவனிச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இங்க பாருங்க, ஹெல்த், ஆரோக்கியம்னு பேசுறேன். ஏஞ்சல் கார்டு ஷஃபில் பண்ணி தான் எடுக்கிறவங்க முன்னாடி ஹெல்த்ன்ற கார்டு வருது பாருங்க. எப்போ உங்க ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக இருக்கும், அப்போ நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் தட் வேல்யூ தட் யூ கிரியேட் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க மதிக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குனே. நான் இப்ப கவலைப்படுறதுனால இது நடக்காம இருக்க போதா அப்படின்ற கேள்வி உங்களுக்கே நீங்க கேட்டுக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் ஒரே ஒரு கார்டு எடுத்தணும்னு ஆசையா இருக்கு. ரிகவரி. இந்த கார்டும் பாருங்க. ரிகவர் சூன் அப்படின்னு தானே சொல்றோம். ரிகவர் சூன் தானே சொல்றோம். ஹெல்த் ரிகவரி. செம்ம. ஐம் சர்ப்ரைஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி கார்ட்ஸ் வேலை செய்து பாருங்க. இதுதாங்க ஏஞ்சல் கார்ட்ஸ். நம்ம நினைச்ச நேரத்துல நினைச்ச விஷயங்கள் நமக்கு அப்படியே லட்டு மாதிரி பதிலா வரும். ஐம் சோ எக்ஸைட்டட். ஐம் எக்ஸைட்டட். நீங்க எக்ஸைட்டட்னா நீங்களும் ஐம் எக்ஸைட்டட்னு டைப் பண்ணுங்க. 2 கார்ட்ஸ் விழுது. பியூட்டிஃபுல். இங்கேயும் அதேதான். உங்க இன்ட்யூஷன், உங்க உள்ளுணர்வை நம்புங்க. வேற எதையும் கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரித்து உங்கள் உள்ளுணர்வை பயன்படுத்துவதே மெய். ஃபோக்கஸ் ஆன் யுவர் தேர்ட் ஐ சக்ரா. நிறைய பண்ணுங்க. உள்ளுணர்வை வளர்த்து அது என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அது டக்குன்னு போயிடும். சோ அதை நல்லா கவனிச்சு நல்ல உங்களை எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கிக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துடலாம் உங்களுக்காக. எல்லாத்தையும் விட்டுடு, ஃப்ரீயா இருன்ற மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஹாப்பியா இருங்க. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருங்க. நிறைய சந்தோஷமான தருணங்கள் உங்களை தேடி வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்களை டைட்டா புடிச்சுக்கிட்டு இருக்கு. அது எந்த விஷயம்னு தெரிஞ்சு அந்த விஷயத்த சே நோ டு. ஓகே, நோ அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் கோயிங் டு சே நோ. நான் நோ, முடியாதுன்னு சொல்ல போறேன்றத டைப் பண்ணுங்க. இன்னுமே நம்ம முடியாத விஷயத்துக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். சரியா? Thank you and bye from RN. As always, keep smiling.